வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குயிக்லி 10 சென்டென்சஸ் பார்ட் 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது குயிக்லி 10 சென்டென்சஸ் பார்ட் 2. ஸோ முதலாவதாக இங்கே என்ன இருக்குன்னா, ஐ பிலீவ் இன் யூ. ஐ பிலீவ் இன் யூ. உன்னை நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ பிலீவ் இன் யூ. முதலாவது வாக்கியம் ஐ பிலீவ் இன் யூ. குயிக்லி 10 சென்டென்சஸில் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஐ ஆம் வெரி சேட். ஐ ஆம் வெரி சேட். மிகவும் கவலையாக உள்ளேன். ஐ ஆம் வெரி சேட். ஐ ஆம் சேடுன்னு சொன்னால் கவலையாக உள்ளேன். ஐ ஆம் வெரி சேட் அப்படின்னா மிகவும் கவலையாக உள்ளேன். மூன்றாவதாக we have to go. we have to go. நாம் போயாக வேண்டும். we have to go. have to எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கட்டளைகள். போயாகணும் அப்படின்னு சொல்கிறது சொல்லும். we have to go. நான்காவது start immediately. start immediately அப்படின்னா உடனே கிளம்புறது. start immediately. நீங்கள் யாரையாவது உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் இமீடியட்லி. நீங்கள் உடனே கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் இமீடியட்லி. இமீடியட் என்றால் உடனுக்குடன். ஸ்டார்ட் இமீடியட்லி. ஐந்தாவது லெட் இட் பி. அதுனா லெட் இட் பி, அது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் செய்ய வேணாம், அது அப்படியே இருக்கட்டும், அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். லெட் இட் பி. வி கேன் see tomorrow. லெட் இட் பி அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். லெட் இட் பி அப்படின்னு சொல்லலாம். ஆறாவதா எனிதிங் எல்ஸ். இன்னும் ஏதேனும் இருக்கிறதா? எனிதிங் எல்ஸ். ஆன்சர் வந்து நத்திங் எல்ஸ்ன்னு கூட சொல்லலாம், நத்திங் சொல்லலாம். ஸோ எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் இருக்கிறதா, எனிதிங் எல்ஸ். ஏழாவது இட் இஸ் ஆல்ரெடி லேட். இட் இஸ் ஆல்ரெடி லேட். சில பேர் இட்ஸ் ஆல்ரெடி லேட்டுன்னு சொல்லுவாங்க சேர்த்து. இட் இஸ் என்றோடைய சேர்த்து தான் இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்ரெடி லேட். ஏற்கனவே தாமதம் ஆகிவிட்டது. ஏற்கனவே தாமதம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறத இட் இஸ் ஆல்ரெடி லேட்டுன்னு சொல்லலாம். எட்டாவது நத்திங் டு ஒரி. ஒரி என்றால் கவலை. நத்திங் டு ஒரி, கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நத்திங் டு ஒரி. நத்திங் ஒன்றுமே இல்லை, கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நத்திங் டு ஒரி. நத்திங் டு ஒரி என்றால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒன்பதாவது ஈட் ஹெல்த்தி. ஈட் ஹெல்த்தி. திடமாக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமான விஷயத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத ஈட் ஹெல்த்தி. ஈட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக பார்க்க போகிறது வி கான்ட் சேஞ்ச். வி கேன் சேஞ்சுக்கும் வி கான்ட் சேஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. வி கேன் சேஞ்ச்னால் நம்மளால் இயலும், நம்மளால் மாற்றம் செய்ய இயலும். வி கான்ட் சேஞ்ச் தட் இஸ் கெனாட். கேன் ப்ளஸ் நாட்டை தான் கான்ட்னு சொல்கிறோம். வி கான்ட் சேஞ்ச்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதை மாற்ற முடியாது. வி கான்ட் சேஞ்ச். வி கான்ட் சேஞ்ச் என்றால் நம்மால் இதை மாற்றம் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்சஸும் குயிக்காக ஒரு தடவை திருப்பி படித்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ பிலீவ் இன் யூ. ஐ ஆம் வெரி சேட். வி ஹாவ் டு கோ. ஸ்டார்ட் இமீடியட்லி. லெட் இட் பி. எனிதிங் எல்ஸ். இட் இஸ் ஆல்ரெடி லேட். நத்திங் டு ஒரி. ஈட் ஹெல்த்தி. வி கான்ட் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த 10 சென்டென்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ மீண்டும் பார்ட் 3ல் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.